ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என் மீது நீ வச்சிருக்க பக்தி உண்மைதான் எனக்கு தெரியும். நான் ஓ மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கனோ அதே அளவுக்கு நீயும் என் மேலே பக்தி வச்சிருக்கதால தான் இப்போது இந்த முருகன் உனக்கு கை கொடுத்து கரை சேர்க்கலான்னு ஓடி வந்தேன். கண்டிப்பா உன் பக்திக்கு பரிசாக உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நாளைக்கே உனக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படி இந்த அப்பன் முருகன் செஞ்சு காட்டுறேன் செல்லவே. நீ தனியாக இருக்கும் போதெல்லாம், மற்றவர்களால் தனித்து விடப்படும் போதெல்லாம் நான் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயத்தை விட இன்னைக்கு என்ன செய்யலாம்ன்ற எண்ணம் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயமாக இருக்கு. அதனால நாளைய பற்றி யோசிக்காம இன்னைக்கு உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் சிறப்பாக செஞ்சிடு. இத்தனை காலமாக துன்பத்திலேயே இருந்த உன் மனசுக்கு இன்பத்தையும் ஆறுதலையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாருக்குமே சோதனையும் கஷ்டமும் வரத்தான் செய்யும். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படவோ கலங்கவோ கூடாது. என் அப்பன் முருகன் என் கூட இருக்காருன்ற அந்த தைரியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. பாரத்தை எல்லாம் என் மீது போட்டுட்டீன்னா அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன். உனக்கு பின்னால் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. தன்னந்தனியாக இருக்கிறோமே நினச்சி வருத்தப்படாமல் என் அப்பன் முருகனின் அரவணைப்பில் இருக்கேன்னு நினச்சி தைரியமாயிரு. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. விட்ட முயற்சிகளையெல்லாம் மீண்டும் செய்ய ஆரம்பி. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நல்ல செய்தியையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்லமே. நல்ல செய்திகளும் நல்ல நிகழ்வுகளும் அடுத்தடுத்து இப்போது உன் வாழ்க்கையில் வரதான் போகுது. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ மீண்டு வரப்போகிற. இனிமே உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. எத்தனையோ காலமாகியும் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட உனக்காகவே குழந்தையாக நானே வந்து பிறக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது பொன்னான நேரம் வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் விதத்தில் நல்லபடியாக நடக்குமே செல்லமே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடந்து போகணுமே தவிர உடஞ்சி போகக்கூடாது. நீ முன்னால் உன் மனசில் இருந்த தைரியத்தை கூட இப்போ காணாக்கிட்டேன்றதை நான் பார்க்குறேன். முன்னெல்லாம் ஓரளவுக்கு தைரியமாக இருந்த, விவரம் தெரியாத வயசுலேயே எத்தனையோ விஷயங்களை சமாளித்து கடந்து வந்த நீ இப்போ வயசும் ஆயிடுச்சு, பக்குவமும் பட்டுட்டேன். இப்போ இந்த காலகட்டத்தில் எதையாவது யோசித்து உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு மனசு உடஞ்சி போகாதே. இருளுக்கு பிறகு நிச்சயமாக வெளிச்சம் உண்டு. உன் வாழ்க்கையிலையும் இந்த இரவோடு இரவாக இருளை அகற்றி நாளை விடியலை உனக்கு வெளிச்சமாக மாற்றி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் உன்னை தூக்கி எழுப்பி ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நன்மையை தரும் விதமாக நடக்கும்படி செய்ய போகிறேன். என்னை நோக்கி வர வர நான் உன்னை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் வீட்டில் நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன். நீ அமைதியாக இருந்தாலே நாளையிலிருந்து நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயம் பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக உனக்கு நல்ல வாய்ப்புகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதை பிடிச்சிக்கிட்டு நீ முன்னேறி வர தயாராகு. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது உழைப்பை மட்டும்தான். உன் உழைப்பையும் முயற்சியையும் நீ சரியாக செய்யும் போது நானே எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த நாள் உன் கவலைகளுக்கெல்லாம் கடைசி நாளாக கடைசி இரவாக இருக்க போகுது. நாளை முதல் பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத விதத்தில் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நீ நினச்சி பார்க்காத பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். நீ நல்லா வாழ போகிற. உன் லட்சியத்தை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருந்தாலே போதும். எல்லாத்தையும் நான் உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்துருவேன் என் செல்லமே. என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி உன் அப்பன் முருகன் நான் வருவேன். உனக்கு தேவையான வரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். இத்தனை காலம்
நீ செய்த முயற்சிகள் வீணாக போகாது. இன்னும் கொஞ்சம்தான். கூடிய சீக்கிரம் நீ விரும்பிய எல்லா வளங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சிட்றேன். நீ தயங்காம தைரியமாக முன்னேறிப்போ. என் அன்பு குழந்தையான உனக்கு எது நல்லதோ அதை அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் உண்மையானது. நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கை இப்போது ஒரு புது திசையில் நல்ல வழியில் போக போகுது. உனக்கு நான் கொடுத்த உயர்வின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகி என் தங்கமே. உன் பிள்ளைகள் எல்லாரும் உன்னுடைய நீ செஞ்ச நன்மைகளின் மூலமாக பெரிய நிலைமைக்கு வரப்போகிறாங்க. நீ செஞ்ச நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உன்னோடு முடிஞ்சு போக போகிறதில்ல. அது உன் தலைமுறையும் வம்சாவளியையும் தலை தூக்கி நிறுத்த வைக்கும். உன் குடும்பத்தை முழுவதுமாக காக்கும் பொறுப்பு எனக்கு தானே இருக்குது. அதனால் உன் பிள்ளைகளை பற்றியோ அவங்க வருங்காலத்தை பற்றிய கவலையோ உனக்கு வேண்டாம். அவங்க நிச்சயம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல நிலைமையில் உயர்ந்து வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்க போகுது. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய சந்தோஷங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் நானே உன் கைகளில் சந்தோஷமாக ஒப்படைக்க போகிறேன். தாங்க முடியாத வழிகளையும் சுமைகளையும் பொறுத்து கொண்டு வாழும் உனக்காக எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவேன். நீ சற்றும் எதிர்பாராத வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை சோர்வடைய வைக்கலாம். முயற்சி செஞ்சும் கஷ்டப்பட்டும் நீ ஆசைப்பட்டது நடக்காமல் போயிடுச்சுன்னா அதுக்காக மனம் தளர்ந்து போகாதே. வாழ்க்கை அப்படிதான், அவ்வப்போது எதையாவது செஞ்சு உன்னை பயமுறுத்தும். ஆனால் நீதான் என் அப்பன் முருகன் என் கூட இருக்காருன்ற தைரியத்தோடு இருக்கணும். என் மேலே பாரத்தை போட்டு நீ எழுந்து முன்னேறி போகும்போது நானே உனக்கான நல்ல பாதையை காட்டுவேன். உன் வீட்டுக்குள்ளேயே நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன் மனசில் புது நம்பிக்கையின் ஒளியாக நான் இருப்பேன். உன்னால் முடியுன்ற தன்னம்பிக்கை உணர்வோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கான புது மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் சில நல்ல நிகழ்வுகளையும் இந்த அப்பன் முருகன் நானே நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருந்த குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கிறதால எல்லா சவால்களையும் எதிர்த்து தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு செயல்படு. இத்தனை நாளாக பொறுமையோடு பக்தியை செலுத்திய உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் தென்றல் வருடி செல்வது போல நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய். உனக்கு நல்ல மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அது நிச்சயம் உனக்கு வெற்றியாக வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை வழி நடத்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்தது கிடைக்காது, நீ ஆசைப்பட்டது நடக்காதுன்னு நீயாகவே முடிவெடுத்து வருத்தப்படாதே. எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அதன்படி உனக்கானதையும் நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். என் வேல் உன் வீட்டு வாசல்லையே தான் இருக்குது. நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். எல்லா சுமைகளையும் என் பாதத்தில் வச்சுட்டு நீ நிம்மதியாக இரு. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன்னு செல்லமே. நீ எதிர்பார்க்குறது எதுவாக இருந்தாலும் சரி, காசு பணமாக இருந்தாலும் சரி, நல்ல வேலையாக இருந்தாலும் சரி, திருமண துணையாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி, குழந்தை செல்வமாக இருந்தாலும் சரி, எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? யாமிருக்க பயமேன்ற இந்த வாசகத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ வளமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவே என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன்.
நீ நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான நல்வழிகளையும் நானே உனக்கு காட்டுறேனேன் செல்லமே. இப்போது என்ன நடந்துருச்சுன்னு நீ வருத்தப்படுறனே எனக்கு புரியலை. கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை. உன்னை பாதுகாக்கவும் உன்னை வழி நடத்தவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். யார் உதவியும் இல்லாமல் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன். மங்களகரமான வாழ்க்கை உனக்கு அருளி நீ நீண்ட காலம் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நானே உனக்கு வழிகாட்ட போகிறேன். யாருடைய துணையும் இல்லாமல் நீ தனியாக தவிக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் நான் உனக்கு உதவி செய்யாமல் விட்டுடுவேனா என்ன? இதோ மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அருளி நீ நல்லபடியாக ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க தான் வந்திருக்கேன். எத்தனையோ நாட்கள் ஆகியோ எவ்வளவோ வயசு ஆகியும் கூட இன்னும் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையவே மாட்டேங்குதுன்னு நீ புலம்புறது எனக்கு நல்லா கேட்குது என் செல்லமே. கவலையே படாத. இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நேரத்தை குறிச்சிட்டேன். இனி எல்லாமே நீ சந்தோஷப்படும்படியாக சுகமாக அழகாக நடக்க போகுது. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் நீ வாழ்க்கையை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். பொறுத்தது பொறுத்த, இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. கூடிய சீக்கிரம் நீ நினைத்ததை எல்லாம் நானே உன் கைகளில் நல்லபடியாக ஒப்படைச்சிட்றேன். குழப்பமான சூழ்நிலையிலிருந்து முதல்ல மனசை வெளியே கொண்டு வா. அப்போதுதான் நீ மனசு தெளிவாக இருக்கும்போது தான் நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் மகிழ்ச்சியோடு உன் கைகளில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். கலியுகத்தின் தமிழ் கடவுளாக இருக்கும் இந்த முருகப்பெருமான் என் மேலே நம்பிக்கை வச்ச யாரையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என்னை மனசார அழைச்சினா உடனே உனக்காக ஓடி வந்து அருள் செய்வேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் தங்கமே. இப்போது நீ எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். அதன் மூலமாக நாளைக்கே நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான மகிழ்ச்சி செய்தி உன்னை தேடி வரப்போகுது. நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான மகிழ்ச்சி இப்போது உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகளும் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை கோவிச்சுக்கிட்டு போன மனிதர்களும் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு இப்போது உன்னை தேடி வரும் காலம் வந்துருச்சு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.